நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ மெயின் ஆடிஷன்ஸுக்கு அடுத்த செட் ஆஃப் பேட்ச் அனுப்புறதுக்கு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியை கூட போகிறோம். என்னோட ரொம்ப உயரமானவங்க அவங்க. அண்டு சித்ரா மேம் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் டால் அப்படின்னு கூப்பிடுவாங்க. யாராவது கெஸ் பண்ண முடியுமா யாருன்ட்டு? நயன்தாரா ஸ்ரீயா? நித்யா ஸ்ரீயா? சரி, அப்போ அவங்களே கூட்டுருவோம். நித்யா ஸ்ரீ, கம் ஆன் ஸ்டேஜ். நீ என்ன சொல்ல போற? உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்? பயப்படாம பாடணும், தைரியமா பாடணும். பயப்படாம பாடணும், தைரியமா பயமுறுத்தின்னு பாடலாமா? அப்படி பாடலாம். இப்போ மெயின் ஆடிஷன்ஸுக்கு வெறும் 9 பேர் தான் நீங்க வந்து கூட்டு போறீங்க இந்த பேட்ச்ல இருந்து. ஏன்னா ஏற்கனவே T016 மாணிக்க நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஜட்ஜ்னால ஸ்பாட் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ்ல வந்து கலந்துப்பாங்க. லக்கி பேட்ச்னு நினைக்கிறேன். ஆமா, லக்கி பேட்ச். அதனால நீங்க போயிட்டு முன்னாடி நின்னுட்டு அவங்களுக்கு 1/4 கிலோ கருப்பு புளியோட அவங்கள எங்க கூட்டு போறீங்க? ஓகே, ஆடிஷன்ஸ் கூட்டு போறீங்க. 1/4 கிலோ கருப்பு புளி மஞ்சள் தூளுடா. ஏஹே, 1/4 கிலோ கருப்பு புளி. வாங்க அஸ்வினி, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாரும் எல்லா நேரம் பார்த்து கைபிடிச்சாயே. ஏய் ஏய் ஏய், குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே. வெரி குட், வெரி குட், செலக்டட். எனக்கு என்னோட ஜட்ஜ் வந்து குப்புசாமி சார். ஃபர்ஸ்ட் நான் ஃபோக் சாங் பாடினேன், நல்லா பாடினேன் நாங்கள். அப்புறம் செலக்டட்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்கு. ஐஸ்வர்யா, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே. போதும் போதும் போதும், வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறேன். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து சிறை அன்பே ஓரகராதி, நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல். எனக்கு விஜய் டிவி இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இன்னும் மேலே போக முடியலைன்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. உங்க பேரு தேஜோ? தேஜோ ரசி சார். ரைட்டு, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? வெச்சிக்க வெச்சிக்க வாய் இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துதையாக்கி இருக்குல்ல, சுத்திக்க சுத்திக்க வாசு இருக்குல்ல, என்ன திக்கி பிடிச்ச தடுக்கல, நான் 18 பட்டிக்கு ராசா, என்னகப்பட்டு மலராத ரோசா, நான் 18 பட்டிக்கு ராணி. நான் இங்க இருக்கேன், எனக்கு பின்னாடி எல்லாம் மைக் மாட்டி இருக்கு, இல்லைன்னா நான் வந்து ஆடிடுவேன். ஜூனியர் சூப்பர் சிங்கர்ஸ் 3ல வந்து செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆயிருக்கேன். தேங்க்யூ விஜய் டிவி. வாங்க ஸ்ரீகாந்த், இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? கண்ணு 2 ரங்கராட்டினம். கண்ணு 2 ரங்கராட்டினமா? ஆடேங்க அப்பா, சரி பாடுங்க பாப்போம் கேட்போம். ஏய், கண்ணு 2 ரங்கராட்டினா கொஞ்ச நேரம் உத்து பாரு மத்த பூமியா ஆடும். கண்ணு 2 பக்கவாத்தியம் கொஞ்ச நேரம் தட்டி பாரு 100 தாளம் பாடும். ஏ மேனி ஒரு தேக்கு தான் மென்னது பரமுக்கு தான் உள்ளங்கையில் ரேகையெல்லாம் சொர்க்கத்தோட மாப்பு தான் பின்னிடாத கூந்தலரு கண்ணங்கரு குற்றாலந்தான். ஜட்ஜஸ் வந்து என்ன நல்லா பண்ணேன்னு சொன்னாங்க, ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போ வின் பண்ணியிருக்கேன், க்ரீன் பெல்ட் வாங்கியிருக்கேன். அமிதா, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா, அந்திவானில் உலாவினோம் அது உனக்கு நினைவில்லையா? ரைட்டுமா, அடுத்த முறை. ஸ்வாதி, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாடை பின்னால தான் ஓடுங்கடா. ஓகே, வாங்க. ஸ்ருதி, எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 7th படிக்கிறேன். 7th படிக்கிறீங்க. இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? வட்டமிட்டு கொக்கரிக்கும் வலைய கண்டா கத்தரிக்கும், வெட்டு பழும் ஆத்துக்குள்ள வீச்சு வல கண்ணீர் வச்சேன், வீச்சு வல கண்ணீர் வச்சேன், வெட்டு பழும் ஆத்துக்குள்ள வீச்சு வல. ஓகே, வாங்க.
இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ. நல்லா பாடுறங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்பனா வாங்க. லட்சுமி நாராயணன் கூட யார் வந்திருக்கா? என் தங்கச்சி எங்க அம்மா அப்பா. இப்போ நீங்க வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th. நீங்க 8th உங்க தங்கச்சி 7th. இல்ல 8th. இது என்னடா கூத்து? அவன் கசின். அப்படி போடு அருவாளை. சரி, என்ன பாட்டு பாடு? கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போறாள் என ஓகே, எல்லாம் சின்னஞ்சிறு சரி. உன் தங்கச்சி எப்படி பாடுறாங்கிறத வச்சு தான் உன்னை நான் ஜட்ஜ் பண்ண போறேன். மிருத்திகாவை கூப்பிடு. மிருத்திகா, இப்போ நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா 2 பேர்ல ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போறேன். அதை யார் செலக்ட் பண்ணலாம்? உன்னோட தங்கச்சி செலக்ட் பண்ணலாமா, இல்லை தங்கச்சி சொல்லட்டும் அண்ணனை செலக்ட் பண்ணலாமா? யார் நல்லா பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுங்க சார். இப்போதைக்கு நான் ஒரே ஒரு ஆளை செலக்ட் பண்ண போறேன். அது நாராயணன். குப்புசாமி சார்ட்ட வந்து நான் பாடியிருக்கேன், செலக்ட் ஆயிருக்கேன். என் தங்கச்சி இந்த தடவை பாடியிருக்கா. நான் செலக்ட் ஆன ஒரு சந்தோஷமா இருந்தாலும் என் தங்கச்சி எலிமினேட் ஆனது கொஞ்சம் சோகமா இருக்கு. ஐஷா, ஆமா, என்ன நல்லா சாப்பிட்றீங்களா? என்ன சமாச்சாரம்? எனக்கு நானும் இந்த மாதிரி குண்டாகணும். இது ஒன்றும் இல்லையா? டயட்டுப்பா. டயட்பா? அப்பா டயட்டே இப்படின்னா நான் டயட்ல நீ எப்படி இருப்ப? சரி, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? ஒரு மாலை இளவெயில் நேரம். இளவெயில் காலமா நேரமா? நேரம் தான். சரி, ஓகே. அழகான ஃபர்ஸ்ட் லைன் பண்ணலாம். வாங்க. பேசினதுனால கொஞ்சம் கொலை. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட். நான் ரொம்ப குழப்பிட்டேன்ல. ஆமாம், நான் பேசவே இல்லை. பாட்டு. ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இளவெயில் காலம், சற்று தொலைவிலே அவனுடன் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன். ஓகே. நான் தொடர்ந்து 2 ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருக்கேன். 3வது போட்டியில் நான் ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. எப்படி இருக்க பிள்ளையார? நான் நல்லா இருக்கேன். நீங்க பாடலாமான்னு என்ன கேட்குறீங்க? நீங்க பாடுங்கன்னு நான் சொல்றதுக்குள்ள நீங்க பாடலாமான்னு என்ன கேட்குறீங்க? ரைட். அதே தான். எங்கிருந்து வரீங்க? நான் திருச்சியிலேருந்து வரோம். அது சரி, பாட்டு தானே. அது என்ன ஒரு ஆட்டம் வண்டி கிடக்கு? என்னமோ டர்ராய் போச்சு. டர்ரு திருச்சியில் இருந்துட்டு டர்ரா? ஆமா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? காமகோடி வித்யாலயா தான். தெரியுது, காமக்கோடி வித்யாலயா. கிளாஸ்ல பயங்கர குறும்பாமே. அதெல்லாம் எப்போங்க நீங்கள் வந்து விசாரிச்சிங்க? நான் 1ஆம் நாளுக்கெல்லாம் வாத்தியாரா இருந்தவன். நீ என்ன, உன்னை பற்றி தெரியாதா? நீ கண்ணாடி போட்டு வந்துட்டா நான் கண்டுபிடிக்க முடியாதா? நீ 6ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு தெரியாதா? உன் வயசு தெரியாதா? உங்க அக்கா பேர் சொல்லட்டுமா? நான் எனக்கு அக்காவே கிடையாது. நான் சொல்லிட்டு உங்க பெரியப்பாவுக்கு மக இல்லையா? இல்ல, எங்களுக்கு பெரியப்பாவே கிடையாது, சித்தப்பா மட்டும்தான். ஓகே. இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை. அது சரி, பெண்ணே அது என்ன அந்த பாட்டில் சிரிச்சுட்டே சட்டன் அப்படியே பாடிருக்காங்க? நீங்க சிரிப்பு போட்டுறீங்க. என்ன காமெடி பீஸ் ஆக்கிட்டியா நீ? நான் காமெடி பேசுறேன். நீ வந்து இவ்வளவு, நான் வந்து இப்போ உன்னை ஜட்ஜ் பண்ணணும்னு தெரியுமா இல்லையா? நீங்க தான் ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன நீ என்ன காமெடி பீஸ்னு சொன்ன? எப்படி சொன்ன நீ வந்து சிரிச்சுக்கிட்டு லொடன்னு பேசிக்கிட்டு என்ன என்ன விளையாட்டுத்தனமா பாட்டு பாடிக்கிட்டு எப்படி சீரியஸ் அல்ல நீ? சீரியஸா இருக்கு அங்கிள். பாட்டுங்கிறத டென்ஷன் இல்லாம ரொம்ப நல்லா அழகா அப்படி பாடினா அங்கிள். அதெல்லாம் முடியாது. உனக்கு இன்னைக்கு நான் கொடுக்குறேன் பாரு, வச்ச ஆப்பு சிகப்பு. வா ரசா வா. என்ன அங்கிள் பச்சை வைக்க விட்டீங்க? நீ சொன்ன மாதிரி நான் காமெடி பீஸ் தான். சரி வா, என்னமோ நீ ஜெயிச்சிட்டே வா.
நடுவர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களின் மையத்தில் இப்படி பல வகை உணர்ச்சிகரமான குரல் தேர்வு தொடர்ந்து நடந்தேறியது.